எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஜோசப்பு, ரொம்ப நாளாக வீடியோ காணோம், ரொம்ப மாதமாக வீடியோ காணோம், தனி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு எதுவுமே சொல்லவே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போது பார்த்திங்கன்னா லைஃப் பெட்டர், ஐ ஹோப் பெட்டர். ஒரு இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி தான் இருக்குது என் லைஃப்பில் இப்போதைக்கு இருக்கிற நிகழ்வுகளை பார்த்தா. ஒரு அன்பான மனுஷன், ஒரு அன்பான ஒரு ஓனரு, அவருடைய வழிநடத்துதலில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அப்படியே மீண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். அவருடைய தயவுனால், அவரோட சப்போர்ட்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படியே சால்வ் பண்ணி அப்படியே ரெக்கவர் ஆகினே வந்துனே இருக்கிறேன். ஆனால் இதுக்காக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சான்னு கேட்டால் அதுக்கு கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நிறைய ப்ராப்ளங்கள்லேருந்து எவ்வளவோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணி இப்போ இருக்கிற மனநிலைக்கு பார்த்திங்கன்னா ஓகே பெட்டர், இதுவே போதும், இப்படியே இருந்துட்டால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், வண்டி அடிபட்டதுக்கப்புறம் அவ்வளோ செலவு, அவ்வளோ காஸ்ட்டு, சுயமரியாதை எல்லாத்தையும் எழுந்து சொந்தக்காரங்களாம் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறாங்களே தவிர ஒரு 5-10 உதவுறதுக்கு நாதி கிடையாது. இதுதான் சொந்தக்காரங்களாம் 10 பைசாவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் கமெண்ட்ஸ் மட்டும் பயங்கரமாக ஃபோன் காலில் ஐயோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு நாதி கிடையாது உண்மையாகவே சொல்லப்போனால். ஆனால் அது எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் கொடுத்து அந்த மனிதனுடைய தயவில் என்னை வாழ்க்கையில் சீர்படுத்தி அப்படியே நேராக வழி நடத்தின்னு வராரு. இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, வண்டி அடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மன உளைச்சல் காலாகி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரணம் தான் முடிவாக இருக்கும், இதுதான் ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டேன். சூச்சரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன். அது எல்லாருக்குமே தெரியும், வீடியோலாம் போட்டேன், எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக அது வண்டி அடிப்பட்டது 9ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதி. ஆனால் என் லைஃபே ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணது பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த், ஐ ஹோப் செப்டம்பர் மந்த் 25. அப்போது ஒரு ஃபோன் கால் எனக்கு வருது. ஜோசப்பா, நம்ம சுரேஷ் இருக்கார்ல, சுரேஷா தூக்கு மாட்டி செத்துட்டாரா அப்படின்னு ஒரு ஃபோன் கால். ஹோலி ஃபக். அவர் 40 இயர்ஸ் ஓல்டு மேனுங்க, 40 வருஷம், கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ப்ளஸ்ஸு டிரைவிங்கில், இந்த கார் அனுபவத்தில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மனுஷன், நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேனு. திடீர்னு தூக்கு மாட்டி செத்துட்டாராங்க. எனக்கு அதை அப்சர்வே பண்ண முடியல. என்னடா இந்த மனுஷன் நேற்று வரைக்கும் கூட நம்ம கூட நல்லா பேசியிருந்தாரு, எதுக்கு தூக்கு மாட்டி செத்தாரு, என்ன மேட்ரு ஏது ஒன்றுமே புரியல. என்ன ஏதுன்னு ஆழமாக யோசிச்சு பார்த்தா பணம் தான் பிரச்சனை. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் பணம் தான் பிரச்சனை. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது கூட நாளைக்கு, அதாவது இன்றைக்கி சாப்பிட்றாருன்னு நேற்று என்கிட்ட லாஸ்ட்டாக பேசினப்போ அவர் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட வார்த்தை பணம் தான் ஜோசப்பே அப்படின்னாரு. பணம் தான் பிரச்சனை, இதான் சண்டை அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு இடத்துலேருந்து பேமெண்ட் வரணும், அது லாக் ஆகி போச்சு. அந்த இதுவோ இல்லை என்ன சூழ்நிலையோ என்ன காரணமோ தெரில, பட் ஹீ இஸ் நோ மோர், செத்துட்டாருங்க. நம்ம கூட இந்த சூசைடல் தாட்டு வீடியோ போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ரெக்கவர் ஆகி வந்துட்ட பிறகு அந்த மனுஷங்கிட்ட பேசினேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் கூட செத்துலானே முடிவு பண்ணிட்டேண்ணா, சாவுற அளவுக்கே போயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன், அப்பா என்னப்பா நீ இப்படி பேசுகிற, உனக்கு ஒரு புள்ளகிறான், அந்த புள்ளைய விட்டு எப்படிப்பா சாவுறதுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேள்வி கேட்ட மனுஷன் இன்றைக்கி இல்லை. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது, நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்த மனுஷன் மறுநாள் ஃபோன் காலில் இல்லைன்னு சொல்லி கேள்விப்படுற அளவுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் மன அழுத்தம், பண பிரச்சனை தான். இந்த பண பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு போராட்டம்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் கூட எவ்வளோ பெரிய போராட்டங்கள்ல இருந்துலாம் மீண்டு வெளியே ரெக்கவர் ஆகி வந்து இன்றைக்கி இப்போ கூட நான் புதுசாக ரெக்கவர் ஆகிட்டேன்னா கேட்டால் சத்தியமாக இல்லைங்க. பெருசாலாம் ஒன்றும் ரெக்கவர் ஆகலை, ஆனால் சமாளிச்சின்னு வந்துனே இருக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கமிட்மெண்ட்டெல்லாம் குறைச்சி அப்படியே ஒரு ஸ்டெபிள் லைஃப்பை கொண்டு வந்துனே இருக்கேன். இப்போ என்ன என் மைண்ட் செட்னா, காரு கூட பாருங்களேன், போராடி இந்த போன மாதம் போயின்னு இருக்கு சொல்ல ரைட் வீல் வச்சிங்கன்னா 20,000 செலவு, 15,000 செலவு, நாளைக்கு ஒரு 5,500 செலவு. டியூ கட்டல நான். அவன் காரை கெட்ட தூக்கின்னு போகிறான். நானே சொல்கிறேன், எப்பா இந்தாப்பா நீக்கு சாவியை கொடுக்குற, நீ எத்துன்னு போ, நான் இதெல்லாம் கூலி வேலை செஞ்சால் பொழைச்சிக்கிறேன், நீ தயவுசெய்து காரை எடுத்துன்னு போன்றேன். ஃபோனே பண்ணி பேசிட்டேன் இன்றைக்கி மத்தியானம். அவன் அதுக்கப்புறம் ஃபோனே எடுத்து பேச மாட்டான். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. எனக்கு ஆக்சுவலாக கார் ஓட்டுற மைண்ட் செட்டே போச்சுங்க. காரை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த காரை வச்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிங்கிறது தான் மிச்சம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் போட்டு அது எல்லாம் லாஸ் ஆகி ஏதோ கொஞ்சம் இப்போ ஸ்டெபிள் வருது. ஆனால் ஸ்டெபிள் வரும்போது அதுக்கே வாயில் போகிற மாதிரி ஆகிப்போகுது. இவ்வளோ பண பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் ஏதோ கிருபையில் வாழ்க்கை போடுது. இப்போது நான் உண்மையான ஆழமான ஒரு விஷயத்துக்கு வரேன். அந்த மனுஷன் செத்துட்டாருன்னு சொன்னேன்ல, என்னை பார்த்து ஒரு மோட்டிவேஷ்னலாக சொன்ன ஒரு மனுஷன் ஃபோன் காலில் எனக்கு தெரிய வருது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நேரில் போனேன். நேரில் போய் அவருடைய துக்கத்தில் பங்கெடுத்துட்ட பிறகு அவருடைய இறுதி சடங்கில் அவருடைய இந்த கொல்லி வைப்பாங்கள அந்த தருணத்தில் அவங்களோட பையன் அந்த ஷோல்டரில் அந்த பானை எடுத்துன்னு சுற்றி வரான். 2வது சுற்றப்போ குழந்தை என்ன நினச்சது தெரில, தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அங்கே அந்த இடத்துல நான் கேபியை யோசித்து பார்த்தேன். அப்போ தான் என் மனசார உணர்ந்த ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வை என் வாழ்க்கையில் எனக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப் கண்டோலன்ஸாக ரொம்ப உணர்ந்தேன். ஸோ சாவுங்கிறது, தற்கொலைங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அது குடும்பத்துக்கும் நம்மளை சார்ந்திருக்கிற மனைவி பிள்ளைங்களுக்கும் நம்ம தர நிரந்தரமான சாபம். அதனால் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இம்பேக்ட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் செத்துட்ட பிறகு நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஆனால் செத்துட்ட பிறகு அவங்க தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் மற்ற வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில் அது அவங்களுக்கு சாபமாக தான் இருக்கும். ஸோ தற்கொலைங்கிறது ஒரு நித்தியமான தீர்வு கிடையாது, நித்தியமான சாவு நம்மளை சார்ந்திருந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லிக்கிறேன். இன்றைக்கி கூட பாருங்களேன், நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா மைண்ட் செட்டு, என்ன தலையை எடுத்துருவானுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என் மைண்ட் செட்டு. இந்த தாடி இந்த முடியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஜோசப் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இதை வெட்ட கூட நமக்கு டைம் கிடையாது. அந்த அளவுக்கு ஓடுற மாதிரியான தருணங்கள். இதை பார்த்துட்டு என் ஓனர் கூட, டேய் இப்படி மட்டும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற சந்தர்ப்பம் அமைய மாட்டுது. நமக்கு வெட்டணும்னு நானும் யோசிக்கிறேங்க. ஒரு 2 வாரமாக வெட்ட முடியலைங்க இந்த முடிய. அதனால் நீங்கள் தயவுசெய்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ இதுதான் நான் சொல்ல வந்த மெசேஜ். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டான். இன்றைக்கி நான் சாகணும்னு நினச்சேன், எனக்கு சாவாதப்பா அப்படின்னா தப்புப்பான்னு சொன்னவர் மறுநாள் ஒரு 4-5 மாதம் கழிச்சு இல்லை. இதுதான் என் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட்டு லெசன். அவங்க புள்ள அழுகுறதை பார்த்து என் புள்ள அழுகுறதா நினச்சி என் வாழ்க்கையில் இந்த தற்கொலை எண்ணம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு எண்ணங்கிறத என் மனப்பூர்வமாக நான் உணர்ந்துக்கினேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சிக்கினேன். அதனால தான் இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு என்ன தான் தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு 10 காசு ஒன்றுனா ஏதோ ஒரு 3rd person கிட்டேருந்து தான் ஒரு சொந்தக்காரன் பந்தக்காரனா சத்தியமாக ஒன்றுத்துக்கும் உதவாதவனுங்க. அவனுங்கெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் உழைப்பையும் உங்கள் திறமையையும் நம்புங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கை தரும். இன்றைக்கும் நான் அதை தான் நம்பி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது எனக்கு கை தரும் அப்படிங்கிறத நான் விசுவாசமாக நான் நம்புகிறேன். இப்போது நான் கூட இவ்வளோ நடந்து போச்சு. வர
டிசம்பர் மந்தில் இருந்த ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்காக ஒரு ஸ்பிரிச்சுவலாக டீப்பாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு 3 மாதம் கழிச்சு இதுக்கான ஒரு வீடியோ, இப்போ நான் பேசுகிற மாதிரியான வீடியோ ஒரு 3 மாதம் கழித்து வரும். கண்டிப்பாக நான் போடுவேன். அப்போது ஆண்டவர் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள், என்னென்ன பாடங்கள் கற்றுக் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த மெசேஜ். நான் நேற்று பார்த்த மனுஷன் இன்றைக்கி இல்லை. ஆனால் அந்த மனுஷங்கிட்ட நான் சாவியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் என்கிட்ட எதுவுமே சொல்ல, செத்துட்டார். அவருடைய வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசனாக, அது ஒரு பெரிய ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ அது டீப்பாக நான் புரிஞ்சுக்கினேன். சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அது சாபம், நம்மளை சார்ந்திருக்க குடும்பத்துக்கு பெரிய சாபம். எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஃபேஸ் பண்ணி தைரியமாக எதிர்கொள்ளணும். பண பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மான பிரச்சனையாக இருக்கட்டும், தலையை எடுத்தால் கூட பரவாயில்லைங்க, தலையை கூட நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஆண்டவர் கூட பைபிளில் சொல்கிறார், ஒருவன் உங்களுக்கு ஒரு கன்னத்தில் இருந்துச்சா அவனுக்கு மறு கன்னத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கூட ரோட்டில் எங்கன்னா சண்டை போட்டு வரீங்கன்னு வைங்களேன், அது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட இருக்கட்டும், இன்னொருத்தவங்க கன்னத்தில் அறியலான்னு வைங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே கோவப்பட்டு நடந்துக்கினான்னா தயவுசெய்து நீ அவன் மேலே கோவப்படாத, அவனுக்கு கோவப்படாமல் நீ விட்டு விலைக்கு வந்துடு, அவன் மேலே நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. நான் என்னவோ அவனுக்கு அதை பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தின் பிரகாரம் சொல்லித்தராரு. நீங்கள் ஆழமாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் நம்ம கூட போரடிக்கிறான், நம்மக்கிட்ட சண்டை போடுறான்னா ஆண்டவர் அமைதியாவா, யுத்தம் உன்னோடது இல்லை என்னோடது அப்படின்றாரு. இதுதான் உண்மையான யதார்த்தம். வாழ்க்கையில் அனுசரிச்சும் அன்போட தயவோட ஈவு இரக்கத்தோட இறங்கி போகிறது, தரமட்டமாக இறங்கி போகிறது ரொம்ப பெட்டர். ஆனால் சூசைடுங்கிறது ரொம்ப மோசமானது. அதனால் நம்மளையே டவுன் பண்ணி சரிங்க ஓகேங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பெட்டராக அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவோட ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மெசேஜாக சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் இறந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மனுஷன் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் பர்சன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாக ஒரு 4-5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் என் கூடவே இருந்து பேசி உறவாடி என் கூட கார்லேயே உக்காஞ்சி நானும் அவரும் படங்கள்லாம் பார்ப்போம். இப்படி ஒரு க்ளோசஸ்ட் பர்சன் தான் என்னை விட்டு சொல்லாமல் போயிட்டார். எல்லாமே நான் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஃபோன் காலே நான் அவருக்கு தான் பண்ணேன். நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட தான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு வண்டி எடுத்த பிறகு கிடைச்ச ஒரு ரொம்ப க்ளோசஸ்டான ஒரு உண்மையான ஒரு நண்பர், ஒரு ஆத்மா. இன்றைக்கி அவர் இல்லை, அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சூசைட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன், தட் இஸ் அ கர்ஸ் ஃபார் அஸ் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருமே எங்கள் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டம் எல்லாமே நிரந்தரமாக சார்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உங்களுடைய ஜெபத்துலேயும் உங்களுடைய அன்புலேயும் தாங்குங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பாய்.